அது ஓரளவு காற்ற தாங்கும். அப்படி உன்னுடைய பக்தியானது நீ எவ்வளவு ஆழமா நீ நினைக்கிறியோ அந்த அளவிற்கு உனக்கு வரக்கூடிய இடர்பாடுகளும் நீ செய்த தீவினைகளும் முன்னால தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சக்தி உங்ககிட்ட இருக்கும். அதனால பக்தி அதிகமாக உடையோர் சின்ன சின்ன விஷயமா அற்பமான விஷயத்தை உனக்கு திட்டினாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பக்தி நெருப்பு அப்பாற்பட்டது. சிலர் சின்ன விஷயத்தை கேட்டாலும் ஐயோ இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி கதறவங்களும் இருக்கிறாங்க. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பக்தி அவ்வளவுதான். ஆலமரம் போல உள்ள வேர் ஊன்று அது எப்படி இருக்கும் தெரியல, அப்படியே பக்கத்துல அப்படியே பூமியை பிடிச்சிட்டு நிற்கும், அசக்க முடியாது. அப்படி நான் உள்ள வச்சுட்டு இருக்கேன் பக்தியை. அப்போ எப்போ ஏற்பட்ட காற்று வந்தாலும் நல்லா தாங்க முடியும். அந்த ஆலமரத்தையே தூக்கி வீசுற அளவுக்கு நம்மளுக்கு வினை இருக்குது? வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை? நாம சும்மாவே ஆலமரம் இல்லைல்ல, சிவத்தை நினைக்கக்கூடிய ஆலமரமாக தானே வச்சிருக்கோம் சிவ சிந்தனைய. அதனால தீவினையே காற்றாக மாறி வந்தாலும் அந்த காற்றையே இருக்கும்படியாக நம்மை நெருங்காமல் இருக்கும்படியாக அந்த இறைவன் திருவருள் செய்வான். அதனால வாழ்க்கையில சிவ சிந்தனையானது நாம அதிகப்படுத்திக்கணும். ஆலமரம் போல நமக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதை காத்து இருக்கக்கூடிய மரமாக நம்மளுடைய சிந்தனை இருக்க வேண்டும். அதனால் வாழ்வில் நாம நமக்கு கிடைக்கக்கூடிய நேரமெல்லாம் சிவத்தை நினைக்க வேண்டும். அதனால நாம கண்டிப்பா சிவசிந்தனையை வளர்த்துக்கணும். சிவசிந்தனையை வளர்த்துக்கிட்டோம்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம வந்ததே சிவசிந்தனையை வளர்க்க தான். அந்த சிந்தனையை தவிர எல்லா சிந்தனையும் வளர்த்து வச்சுக்க வேண்டியது. எல்லா சிந்தனையும் வளர்த்து வச்சுன்னா அப்புறம் அனுபவப்பட வேண்டியது, துன்பப்பட வேண்டியது, துயரப்பட வேண்டியது, எல்லாத்தையும் பட வேண்டியது. அதுக்கப்புறம் சாமியிட வந்து என்ன பலன்னு? நீ பண்ணதெல்லாம் மீண்டும் சாமியிட வந்தா வந்தும் சிவத்துக்கிட்ட வந்துட்டா மட்டும் நம்மளுடைய துன்பம் முடிய போதா? பக்குவம் கிடைக்கும். அதை ஏற்றுக்கக்கூடிய விஷயம் சுவாமி தருவார். ஆனால் கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆகணும். நான் எல்லா தப்பு பண்ணி சுவாமிகிட்ட வந்துட்டா மட்டும் நீ பண்ணதெல்லாம் அப்படியே மன்னிச்சு விட்டுருவாரா? இதுக்கப்புறம் திருந்திட்டானே. இப்போ பண்ணதெல்லாம் யார் அனுபவிக்கிறதாய்? அனுபவிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது. என்ன ஒன்று, அதை பெருசாக நீ ஏற்றுக்க மாட்டேன். 1000 அடி வாங்கக்கூடியது 500 அடி வாங்குவேன். அந்த 500 அடியில் 1000 அடிக்கு சேர்த்து கிடச்சிரும். அது ஏற்றுக்கூடிய மனசு வந்துடும். நான் செய்த தப்பு தானே, ஏற்றுக்கலாம் அப்படின்னு மனசு வந்துற காரணத்தால் உனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கூடிய மனசு வந்ததால் பெருசாக உனக்கு தெரியாது. ஆனால் அடிபட்டு தான் ஆகணும்.